3 பேர். ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஆள் முல்லையா கோயில் திருவிழா போட்டோ வீடியோல பார்த்துதான் நீங்க இங்க வேலை செய்யறதா சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறாங்க. உலங்கில அப்படி என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. அதுவும் பேஸ்புக்லான்னு உங்களோட அறிமுகமானவங்களா நீண்ட காலம் கதைச்சிருக்கிறாங்களா? லைஃப்ல அப்படி யாரும் செஞ்சது இல்ல, இதான் ஃபர்ஸ்ட் டைம். இது என்ன கொடுமை சார். நீங்க பதில் சொல்றீங்க இல்லையா? சோ அப்ப நீங்க லவ் பண்றது யார்கிட்ட இருந்து வந்திருக்கலாமா? லவ் பண்ண இல்லையா? நீங்க லவ் பண்றீங்க பட் அவங்க அனுப்பி இருக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க அப்படியா? வணக்கம் அண்ணா. வணக்கம். நாங்க எம்ஆர் சர்ப்ரைஸ் கிஃப்ட்ல இருந்து வரோம். உங்களோட பேர்? ரீகன். ரீகனா? எத்தனையாவது பர்த்டே இன்றைக்கு? 45. சரி, உங்களோட பிறந்த நாளை கொண்டாடுற இந்த தருணத்துல உங்களுக்கு சர்ப்ரைஸா பர்த்டே கேக் வந்திருக்குது. ஸோ யார் அனுப்பியிருப்பாங்க? அக்கா. அக்கா அங்க இருக்கிறாங்க ஸ்ரீலங்கால. வேற யாரும் இல்லாம அனுப்பியிருக்கலாம்? தனேஷ். தனேஷா? அது யாரு? முதலாளி. அதை விட வேற யாரா இருக்கலாம்? வேற சந்துரு ஃப்ரெண்ட். அங்க இருக்கிறாங்க இங்க பிரான்ஸ்ல. இல்லையே, இந்த கிஃப்ட் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்குது. அதுவும் ஒரு லேடிட்ட இருந்து வந்திருக்கு. ஸோ யாரா இருக்கலாம்? அப்படி ஒன்றும் இல்லை. நிறைய நாளும் கதைச்சிட்டு இப்ப நீங்க கதைக்காம தொடர்பிலே இல்லாம இருக்கிறீங்களா? நிறைய மெசேஜ் போட்டும் பதில் இல்லையா? ஸோ எங்களை அனுப்பி உங்களுக்கு வாழ்த்துறதோட இந்த பிறந்த நாளோட நீயாச்சும் தாங்க ஒன்று சேரணும்னு சொல்லி தான் எங்களை அனுப்பி இருக்கிறாங்க. தங்கச்சி இல்லையே, உங்களோட இணைய விரும்புறேன்னு சொன்னா உங்களோட எதிர்கால வாழ்க்கையில இணைய விரும்புற ஒரு ஆள்கிட்ட தான் நான் வந்திருக்குது. ஆல்ரெடி நீங்க கதைச்சிட்டு சொல்லாம கதைக்காம விட்டுட்டீங்களாம். அது ஸ்ரீலங்கால இருக்கிற ஒரு ஆள் உங்களுடைய அன்பையும் பாசத்தையும் எதிர்பார்த்து தான் அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்கும்? அப்படி எனக்கு தெரியும். தெரியலையா? அப்படி சொல்லக்கூடாது. அதுவும் பிள்ளையா கோயில் திருவிழா போட்டோ வீடியோல பார்த்து தான் நீங்க இங்க வேலை செய்யறதா சொல்லித்தான் அனுப்பி இருக்கிறாங்க. உங்க இந்த தொடர்பே இல்லாம இருந்த இடத்துல அந்த போட்டோ வீடியோவிலான பார்த்துதான் இப்ப 2-3 மாசத்துக்கு முதல்ல நடந்த திருவிழாவில. ஸோ நீங்க விஜய் சலூன்ல வேலை செய்யறதா தெரிஞ்சுதான் நீங்க அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்கும்? உலங்கில அப்படி என்ன எனக்கு ஒன்றும் தெரியல. அதுவும் பேஸ்புக்லான்னு உங்களோட அறிமுகமானவங்களா நீண்ட காலம் கதைச்சிருக்கிறாங்களா? அப்புறம் நீங்க இடைவெளி விட்டு அப்படியே பிரிஞ்சுட்டீங்களா? எந்த பேஸ்புக் யாருக்குமே தெரியாது. ஆனா அவங்களோட கதைச்சு தொடர்பு இருந்து இப்ப கதைக்காம இருக்கிறீங்களா? கிஃப்ட் அனுப்பினாங்களுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன அனுப்பினதுக்கு நன்றி. அனுப்பினதுக்கு நன்றி, ஓகே. ஆனா அவங்க கவலைப்படுவாங்களே தங்களை கண்டுபிடிக்கலன்னு சொல்லி. இனியாச்சும் உண்மையா சொன்னீங்கன்னு சொன்னா இருக்கிற இடைவெளி நீங்கி திருமண வாழ்க்கையில சந்திக்கலாமா அவங்கள? இது என்ன கொடுமை சார். சரி, உங்களுக்காக வந்திருக்க பர்த்டே கேக்கே ஃபர்ஸ்ட்டுக்கு பார்ப்போம். ஹாப்பி பர்த்டே ரீகன் சொல்லி ஸ்பெஷலா உங்களுக்காக பர்த்டே கேக் கூட வந்திருக்குது. ஸோ யார் அனுப்பியிருக்காங்க? நீங்க சொல்லாம தேங்கலாம். ஆனா இந்த கிஃப்ட் அனுப்பினார்கள் ரொம்பவே எதிர்பார்க்கிறாங்க. இனியாச்சும் தண்ணில இருக்கிற கோபதாபங்கள் நீங்கி உண்மையான பேரை சொல்லிட்டு தங்களோட சேருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கிறாங்களே, அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? நாங்க அதோட நிறைய ஐடியில இருந்து உங்களுக்கு மெசேஜ் பண்ணவங்களா, நிறைய பேஸ்புக் ஐடியில இருந்து எதுக்குமே நீங்க பதில் சொல்றீங்க இல்லையா? ஸோ விலகி போறபடியா உங்களோட சேரணும்னு சொல்லி, அதுவும் இன்றைக்கு வியாழக்கிழமை நீங்க மிரக்கறி தான் சாப்பிடுவீங்கன்னு சொல்லி மிரக்கறி கேக் கூட அனுப்பி இருக்கிறாங்க. ஸோ யாரா இருக்கும்? உங்களை பற்றி முழுமையா தெரிஞ்சிருக்கிற ஒரு ஆள்கிட்ட தான் வந்திருக்குது. யாரா? அப்படி ஒன்றும் இல்லை. அப்படியோ? சரி, உங்களை நேசிக்கிற ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கேன்னா நீங்க மறக்கிறீங்க. ஸோ நீங்க லவ் பண்ற யார்கிட்ட இருந்து வந்திருக்கிற சந்தர்ப்பம் இருக்கா? அப்ப நீங்க லவ் பண்ண இல்லையா? அப்ப நீங்க லவ் பண்றீங்க பட் அவங்க அனுப்பி இருக்க மாட்டீங்கன்னு சொல்றீங்க, அப்படியா? அவங்கள சொல்ல இல்லையா இது வரைக்கும்? சில வேளை நீங்க லவ் பண்ற ஒரு ஆள்கிட்ட இருந்து வந்திருக்கலாம். நீங்க லவ் பண்றீங்க தானே, இல்லையா? சரி, நீங்க சொன்னாதான் உங்களோட லவ் வந்து சக்சஸ் ஆகும். அவங்க எதிர்பார்ப்போட அனுப்பி இருக்கிறாங்க. நீங்க வேலை செய்யற இடத்துல வேலை செய்யற ஆக்களுக்கு முன்னால சர்ப்ரைஸா இருக்கணும்னு சொல்லி. ஸோ அவங்கள சொன்னாதான் எல்லாருக்குமே சந்தோஷமா இருக்கு. நீங்க பேஸ்புக்ல எல்லாம் நிறைய கவிதைகள் எல்லாம் போடுறீங்களா லவ் சம்பந்தமா?
அந்த உங்களோட லவ் ஏக்கத்தோட தான் அவங்க உங்களை வாழ்த்தணும்னு சொல்லி விரும்பி இருக்கிறாங்க. அதை நீங்க வேலை செய்யற இடத்த கூட தேடி கண்டுபிடிச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இல்லாட்டா நீங்க யார்கிட்டயும் சொன்னீங்களா இந்த இடத்துல நான் வேலை செய்யறேன்னு சொல்லி கொண்டு கதைக்கிற லவ்வர்கிட்ட சொல்லி இருக்கிறீங்களா? லவ்வரா லவ்வர்ஸா தெரியல, நிறைய எண்ணிக்கையா ஒரு எண்ணிக்கையான்னு தெரியல. அக்கா இல்லாட்டிக்கு இங்க எப்படியாச்சும் உங்களோட சேரணும்ன்றக்கா தான் இந்த கிஃப்ட் வந்திருக்கு. ஒட்டு மொத்தத்துல இருக்கிற இடவழியெல்லாம் நீங்கி உங்களோட சேரணும்னு சொல்லி, சில வேளை நீங்க லவ் பண்ற ஆளா இருக்கலாம், இல்ல உங்களை லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா உங்களுக்கு நன்கு அறிமுகமான தான் வந்திருக்கு இந்த கிஃப்ட். சரி, இப்ப பேஸ்புக்ல யாரோட தொடர்புல இருக்கிறீங்க? லாஸ்டா ரீசெண்டா தொடர்புல இருக்கிற ஒரு ஆள் தான் இந்த கிஃப்ட் வந்திருக்கு. நிறைய காசுகள் அனுப்பி இருக்கிறீங்களா? நிறைய நேரம் டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணி இரவா எல்லாம் கதைக்கிறீங்களா? அதெல்லாம் முடிஞ்சுது. நித்திரை முடிச்சு கதைச்சிட்டு வேலை இடத்துல வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டு வேலை செய்யறேன்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. இரவா அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு கதைச்சு போட்டு இப்ப சர்ப்ரைஸா கேக் வந்தோடனே யாருன்னு தெரியாம இருக்க கூட அப்புறம் அவங்க கவலைப்படுவாங்க. இவ்வளவு தூரம் உங்களுக்காக பார்த்து அனுப்பி இருக்காங்க பிரான்ஸ்ல. அது நீங்க வேலை செய்யற இடத்துக்கே சர்ப்ரைஸா கேக் அனுப்பணும்னு சொல்லி அனுப்பி இருக்காங்க. சோ உண்மையா சொல்லிட்டீங்கன்னு சொன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க. உங்களோட திருமண வாழ்க்கை வரும். சரி, இப்ப இது உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ். வந்து இந்த கிஃப்ட் வந்து யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லுங்க. அதுக்கு பிறகு நாங்க சொல்றோம் யார் அனுப்பி இருப்பாங்கன்னு சொல்லி. நான் சொன்ன 3 பேர் தான். ஆனா ஒரு லேடி டேந்து வந்திருக்குது. சகோதரம் என்ற கப்பால உங்களோட எதிர்கால வாழ்க்கையில அதுவும் நீங்க சரியா கண்டுபிடிக்காட்டா சொல்ல வேணான்னு கூட சொல்லி இருக்கிறாங்க. அதோட நீங்க சரியா கண்டுபிடிக்காட்டா லவ்வர்ஸ் டேக்கு தர இருந்த கிஃப்ட் எல்லாம் தர மாட்டேன்னு கூட உங்கள்கிட்ட சொல்லி இருக்காங்க. அப்படி ஒண்ணும் இல்லை இது வரைக்கும். சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் யாரும் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி பாப்போமா? ஓ, ரொம்ப டென்ஷனா இருக்குமா இருக்கு? அதான் அக்கா. இவர யார்? என்ன பாஸ்? அப்ப லவ்வர்ஸா இருந்தா தெரியா? லவ்வரா லவ்வர்ஸா? ரொம்ப டென்ஷன் ஆகி கண்ணெல்லாம் சிவந்தமாகி கிடக்குது. சில நேற்று கூட இரவா காய்ச்சிட்டு வந்தீங்களா? கடைசிலையும் இல்லை. சில பர்த்டே தானே இரவா காய்ச்சி மிஸ் பண்ணிருப்பாங்க இல்லையா? கடைசிலையும் இல்லை. சரி, இந்த கிஃப்ட உங்களுக்காக சொல்லாவோட சொல்லி இருக்கிறாங்க. சோ நாங்க சொல்லாம போயிடுமா? உங்களோட விருப்பம். ஆனா கவலைப்படுவாங்க. அப்புறம் நான் கவலைப்பட மாட்டேன். சரி, உங்களுக்காக இந்த கிஃப்ட வந்து விஜய் சலூன் சார்பாக தனேஷ் அவர்கள் ஒழுங்கு செஞ்சிருக்காங்க. உங்களோட வேலை செய்யற அனைவர் சார்பாகவும் உங்களோட பிறந்த நாளை கொண்டாடணும்னு சொல்லி விரும்பி இருக்க. சோ எதிர்பார்த்தீங்களா? தெரியும், நன்றி. தெரியும், எனக்கு சந்தோஷம். 3 பேரும் சொன்னா என்னாலும் நீங்க ரொம்ப குழம்பிட்டீங்க. எனக்கு தெரியும். இப்ப இவ்வளவு நேரம் நீங்க ஒரு தடவை சொல்ல இல்லையே? அதான் 3 பேர். ஒன்று தனேஷ், அக்கா. அப்ப உங்களை லவ் பண்றாங்களா இல்ல நீங்க லவ் பண்ணாக்கண்டா லிஸ்ட் வந்து ரொம்ப நீளமா இருக்கு போல. அதான் ஒரு தடவை சொல்ல இல்லையா? அப்படியா? அப்படி ஒரு நீளமா இல்ல. சரி, இந்த கிஃப்ட் அனுப்பின உங்களோட போஸ் தனேஷ் அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றி. நன்றி மட்டும்தானே? சந்தோஷமா இருக்கு. சரி, அவரும் இந்த இடத்துல நிக்கிறாரு தானே, அவரை கூப்பிடலாமே? இந்த இடத்துல வேலை செஞ்சாலும் உங்களுக்கு யாருமே இந்த இடத்துல இல்ல. ஆனா உங்களுக்கு பேஸ்புக் நண்பர்கள், பேஸ்புக் காதலிகள் வந்து நிறைய இருந்தாலும் அதையும் தாண்டி தான் சர்ப்ரைஸ் அனுப்பணும்னு சொல்லி தான் எங்களோட சேர்ந்திருக்கார். சோ நன்றி மட்டும்தான் அவருக்கு சொல்ல போறீங்களா? என்னன்னு சொல்றது, லைஃப்ல அப்படி யாரும் செஞ்சது இல்ல. இதான் ஃபர்ஸ்ட் டைம். சரி, ஃபர்ஸ்ட் டைமா இருக்கணும், வித்தியாசமா இருக்கணும், அதே நேரம் கொண்ட பிறந்த நாள் சிறப்பா இருக்கணும்னு சொல்லி தான் அனுப்பி இருக்கிறார். எனவே உங்களுடைய முதலாளி தனேஷ் சார்பாகவும் MR சர்ப்ரைஸ் கிஃப்ட் சார்பாகவும் உங்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்றோம். நன்றி.